முக்கிய செய்தி. தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்த சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், சொல்லுங்கள். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கக்கூடாது. குறிப்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு சிவில் சூட் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் வரையும் இரட்டை இலை சின்னத்தை வழங்கக்கூடாது என்று சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் சூரியமூர்த்தி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த மனு மீது உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், இல்லை முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையமானது இந்த வழக்கை தொடர்புடைய எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் அவர்களுடைய கருத்துக்களை தாக்கல் செய்வதற்கான ஒரு அவகாசத்தை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சூரியமூர்த்தியுடைய இந்த மனுவுக்கு ஒரு பதில் மனுவை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அவர் கூறியிருந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவுடைய ஒரு உறுப்பினரே கிடையாது. ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் கட்சியின் உள் விவகாரங்கள் தொடர்பாகவோ அல்லது கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவோ ஒரு மனுவை கொடுக்கவோ வழக்கை கொடுக்கவோ அவருக்கு முகாந்திரமே கிடையாது. குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் சூரியமூர்த்தியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2013ஆம் ஆண்டில் உள்ள அந்த உறுப்பினர் அட்டை எண்ணையே கொடுத்திருக்கிறார். அவ்வாறு அவர் அந்த ஆண்டுக்கு பின்னர் அவருடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை. எனவே இவர் ஒரு கட்சியின் உறுப்பினர் கிடையாது. மேலும் சூரியமூர்த்தி அதிமுகவுக்கு எதிராக வேறு ஒரு கட்சி சார்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டவர். எனவே இவரை போன்றவர்களின் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்கவும் கூடாது, அந்த மனுவுக்கு விளக்கமே கேட்டிருக்க கூடாது என்று தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். சூரியமூர்த்தி அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுப்பது என்பது புதிதல்ல. ஏற்கனவே இவர் தொடுத்த ஒரு வழக்கை 18/2/2021 சென்னை உயர்நீதிமன்றமானது விசாரணைக்கு வேண்டியது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்திருக்கிறது. எனவே கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சியின் உள் விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க முடியாது. மேலும் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு வரையறுக்கப்பட்ட குறைந்த அளவிலான அதிகாரமே உள்ளது. இதனை நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கட்சி உள் விவகாரங்களில் தலையிடுவது தொடர்பாக இந்த மனுதாரர் கோரியுள்ள நிவாரணங்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை அல்ல என்றும் அதனை தேர்தல் ஆணையம் பல வழக்குகளில் நீதிமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கட்சி உறுப்பினர் இல்லாத இந்த மனுதாரரான சூரியமூர்த்தியின் மனுவை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு கூடுதல் கருத்தையும் கேட்காமல் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதிமுக மற்றும் இரட்டை இலை தொடர்பாக மனு கொடுத்த சூரியமூர்த்தி அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கிடையாது என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.